இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. அது மட்டுமல்ல, யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், என் வாழ்க்கையிலலாம் கஷ்டம். நான் பிறந்த நாள் முதல்ல இந்த நாள் வரை கஷ்டம்தான் படுறேன். என் வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது, என்னை விசாரிக்கையும் யாரும் கிடையாது, தனிமையில் இருக்கேன். பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அவனுடைய முன்னிலைமை எவ்வளோ மோசமாக இருந்தால் சரிதான், பின்னிலைமையை ஆசீர்வதிப்பாராம். ஆமேன். வேத வசனம் அப்படியாய் சொல்லுகிறது. அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை பெரிதாக இருந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, வாங்க வேதத்துக்குள்ளே போவோம். அநேகர் கேள்விகளை டக்குன்னு பதில் போடுறீங்க, நன்றி. அது மட்டும் இல்லை, இந்த நாளையில் கர்த்தர் உங்களை முன்னிலைமையை பார்க்கிலும் உங்களுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சிலவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், இப்போ நல்லா இருக்கேன்பாங்க. சிலவங்க பாருங்கள், எந்த நாளும் கஷ்டம்தான்பாங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, உன்னுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி. வாங்க வேத கேள்விகளை போவோம், கண்டுபிடிச்சு போடுங்க. பல நாட்டு பழமொழிகளில் சவுலுக்கும் ஓர் இடம் உண்டு, அது என்ன? பல நாட்டு பழமொழிகளில் சவுலுக்கும் ஒரு இடம் உண்டு, அது என்ன என்று கண்டுபிடிச்சு போடுங்க. அது மட்டும் இல்லை, வேதத்தில் ஒரு வசனத்தை பாட்டு வரும், நீங்கள் படிக்கிற பாட்டில் மேகங்கள் அப்படின்னு வரணும் நீங்கள் படிக்கிற பாட்டில். அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதில் சாமுவேல் இந்த பார்வைகள் பலவிதம், அதில் ஒவ்வொன்றும் ஒரு விதம். சவுல் பார்த்த பார்வை அது தாவீதை பார்த்த பார்வையாம். இது கேட்டது மாதிரி தான் இருக்குது. சங்கீத இசை இசைத்து வர, சனம் கூட்டம் கூடி வர, கொட்டு மேளம் கொட்டி வர, பெட்டி நகரத்துக்குள் நகர்ந்து வர, இவனோ துள்ளி குதித்து ஆடி வர, அவன் யார் என்று கண்டுபிடிச்சு போடுங்க. அது மட்டும் இல்லை, நான் நாளையில் வேறு இது கேட்குறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு வரி படிக்கணும், அதில் மணவாளன் என்று படிக்கணும். அது மட்டும் இல்லை, இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் என்று படிக்கணும். சரியா? நீங்கள் படிக்கிற பாட்டில் இந்த வரி வரணும், மேகங்கள் வரணும், மணவாளன் வரணும் ஒரு வரியில். இன்னொரு பாட்டில் இரவும் பகலும் படிக்கணும். நான் அந்த நாளையில் ஒரு வசனம் சொல்லுகிறது, ஒரு வசனம் சொல்கிறேன், அதில் என்ன பாட்டுன்னு பாருங்கள். சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் ஒரு பாட்டு இருக்குது, அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சு போடுங்க. அது மட்டும் இல்லை, நான் ஒரு பாட்டு படிக்கிறேன், என்ன பாடல்னு கண்டுபிடிச்சு போடுங்க. ஓகேவா? சரி. அவர் உரைத்த அடையாளங்களெல்லாம் தவறாமல் நடக்கின்றதே, அவர் உரைத்த அடையாளங்களெல்லாம் தவறாமல் நடக்கின்றதே, அவர் வரும் வேளை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். என்ன பாடல் தலைப்புன்னு கண்டுபிடிச்சுங்க. கர்த்தர் உங்களை முன்னிலைமையை பார்க்கில் உங்களுடைய பின்னிலைமை அதிகமாய் இரட்டிப்பாய் நன்மையினால் உங்களை நிரப்புவார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.